வணக்கம் வேல்பாரி 31. ஒரு பெரிய கவலையான விஷயம் என்னன்னா, நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது கிளைமேக்ஸ். இன்னைக்கு 31st எபிசோட், டுமாரோ கிளைமேக்ஸ். அதுக்கப்புறம் டெய்லி ரியாக்ட் பண்ண வீடியோ எடுக்கும்போது அம்மா காலையெல்லாம் கேட்பாங்க, இன்னைக்கு வேல்பாரி பார்க்குறது தானே? ஆமாம். ஸோ அது ஒரு மாதமாக பழகி போச்சு. இப்போ அடுத்த முறை வீடியோஸ்லாம் எடுக்கும்போது அந்த 5வது ஸ்லாட்டுக்கு எந்த வீடியோ எடுக்கிறது, வேல்பாரி தான் இல்லையே அப்படின்ட்டு இருக்கும். பட் பார்ப்போம், ஆமாம் ஏதாவது மாட்டோம். ஓகே, நேற்று செம்மையான ஒரு இடம். வேல்பாரி கீழே இறங்கிட்டாரா இல்லையாங்கிற ஒரு கேள்வியிலே முடிச்சிருந்தாங்க. நீலன் இருக்கிற கூடாரத்துக்குள்ளே இருந்து ஒரு அம்பு வந்து ஒருத்தரை குத்துது. உள்ளே இருந்து இப்போ அந்த கூடாரத்து இதை திரையை விலக்கிட்டு வெளியே வரப்போகிறது நீலனா இல்லை பாரியா இல்லை வேற யாருமா? பார்த்தா நம்ம இவரா இருக்கணுமா, கபிலரா இருக்கணுமா? அவருக்கு அவ்வளவு போர் முடியுமோ தெரியாது. இல்ல, அவர் கோவப்பட்டு குதிரையில ஒரு விதமா ஏறினாருன்னு சொன்னாங்களா? சோ அவர் கோவத்துல இருக்கலாம், அவரா கூட இருக்கலாம். இல்ல நாளைக்கு முடியுதுன்றதுனால அவர் பாதிக்கு. பட் கோல்சோலிகள் ஃபைட்டுக்கு வர முடியுமான்னு தெரியல, அதுவும் ஒண்ணு பார்க்கணும். இந்த நீலனுக்கு சான்ஸ் இல்ல, எழும்பி அவர் அம்பு எய்கிற அளவுக்கு இருப்பாரா? ஆமா, இப்போ ஒரு 5 நாளா அந்த ஒரு மூலிகை பெட்ஷீட்டை போத்தி விட்டு வந்திருக்காங்கல்ல, அது குணமாயிருக்கும். அவர் கொண்டு போத்தி விட்டவரு. ஆமா, சரி என்ன ஏதுங்கிறத உள்ள போய் பார்த்துலாம். இது ஒரு 22 minutes வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ரெடி. பிஜிஎம் எல்லாம் மிஸ் பண்ணுவோம். ஆஹா, எதிரிங்க வந்துட்டானுங்க, ஆல்ரெடி அமைச்சர்களை சோழிய முடிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு வாழை உருகுன சமயம் கூடாரத்துக்குள்ள இருந்து ஒரு ஈட்டி வந்து அப்படியே ஒரு குத்தி கிழிக்கிறவன. வந்த ஈட்டி நம்ம முடியனோட ஈட்டி. தாடையில குத்தி பின்மண்ட வழியா வெளியில வந்திருக்குங்க அந்த ஈட்டி. வந்த இந்த தளபதியோட சோழி முடிஞ்சு போச்சு. யாரோட சோழி? உருமஞ்சுகுடியோட சோழி முடிஞ்சு போச்சு. குலசேகர பாண்டியன் காதோடு காதா கொடுத்த அந்த உத்தரவின்படி பாண்டிய பாசறையில அந்த ராத்திரி நேரத்துல முரசோட ஓசை எழுப்பப்படுது. நன்றாக உறங்கிக் கொண்டிருந்த வீரர்கள் திடுக்குன்னு எந்திரிக்கிறாங்க. உடனடியாக ஆயுதங்கள் எடுத்துக்கிட்டு பாசறையை விட்டு வெளியேறுங்கள் அப்படின்னு பாசறையோட தளபதி உத்தரவிடுறான். ஆனா ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வரப்போகுது, அதனாலதான் எல்லா பேரையும் நடுராத்திரி நேரமா பார்த்து கிளப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு வீரர்கள் எல்லாரும் பதற ஆரம்பிக்க, பதறி அடிச்சுக்கிட்டு ஒவ்வொருத்தரும் முண்டிக்கிட்டு ஓட தொடங்குறாங்க. சத்தம் அதிகமாகுது. பாண்டிய பாசறையில இந்த மாதிரி ஒரு சத்தம் எழுகிறத சோழரோட பாசறையில இருக்கிற வீரர்கள் இப்ப கவனிக்க தொடங்குறாங்க. அந்த கணம் முதலே பேரழிவு தொடங்கியது. சோழப்படை வீரர்கள் ஏதோ சத்தம் கேக்குதே அப்படின்னு கூடாரத்தை விட்டுட்டு வெளியில வர அந்த கணமே அனலிகளோட தாக்குதல் தொடங்கியது. கைக்கு கிடைச்ச ஆயுதங்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டு சோழ வீரர்கள் ஓட தொடங்குறாங்க. இங்க இருந்து பாண்டிய பாசறை ஒரு 2 கிலோமீட்டர் தூரத்துல தான் இருக்குங்கிறதுனால சோழ வீரர்கள் பாண்டிய வீரர்கள் இருக்கக்கூடிய அந்த பாசறையை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அனலிகள் தாக்க தொடங்கிய சில செகண்ட்ஸ்லயே வீரர்கள் எழுப்பக்கூடிய அந்த அபாய ஓசை, அவங்க கத்துற அந்த கதறல், சோழப்படையோட எண்ணிக்கை ரொம்ப பெருசுங்கிறதுனால அவங்களோட கதறலோட ஓசையும் பயங்கரமா இருக்குங்க. இருளையே நடுநடுங்க செய்யக்கூடிய அளவுக்கு கதறாங்க. தப்பித்து ஓடுறவங்க இந்த சோழப்படை வீரர்கள் பாண்டிய வீரர்களோட ஜாயின் பண்றதுக்குள்ளேயே அவங்களுக்கு முன்னாடியே அனலிகள் அவங்கள ஃபாலோ பண்ணி வந்தது எதுக்கு இருக்கிற பாண்டிய வீரர்களையும் விட்டு வைக்கல. அதே மாதிரி இங்க தாக்குதலுக்காக வந்த எல்லா பேருக்குமே திட்டம் எல்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்டது. எந்த திசை நோக்கி போகணும், எந்த திசை நோக்கி போக கூடாது, எந்த திசையில இந்த பூச்சிகள் இருக்காதுன்றதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. சோ அதன்படி பரம்பு வீரர்கள் யாரும் அந்த திசை பக்கத்திலேயே இல்ல. இந்த ராத்திரி நேரம் முடியறதுக்குள்ள மூவேந்தர்களோட ஆற்றல் முற்றிலையும் உதிர்த்து எறிய வேண்டும். அவங்க கிட்ட வலிமைன்னு எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் விடுறதுக்குள்ள உருகிடணும் அப்படிங்கறதுதான் நம்ம பாரியோட திட்டம். மூவேந்தர்களோட படையை அழிக்கிறதுக்காக இந்த திட்டத்தை நிறைவேற்றிக் கொண்டிருக்கும் போதே வேந்தர்களோட சிறப்பு படைகளின் மீதும் பயங்கரமான தாக்குதல் நடத்தணும் அப்படிங்கிறது நம்ம பாரியோட உத்தி. அதே மாதிரி கீழே இறக்கும் போது ஒவ்வொரு குலத்துக்கும் என்னென்ன வேலை செய்யணும் அப்படிங்கறதும் கொடுக்கப்பட்டது. சோழரோட பாசறையில இருந்தும் பாண்டியர்களோட பாசறையில இருந்தும் உயிர் பிழைத்து தப்பி ஓடி வருவாங்க பாத்தீங்களா, அவங்களை எதிர்கொள்வதற்காகவே வெங்கல் நாட்டோட நடு பகுதியில ஆயத்தமாக நின்று கொண்டிருக்கிறார்கள் நம்ம பரம்பு படை. போர்க்களத்துல மூவேந்தரோட வீரர்கள் கவச பாதுகாப்போட அனைத்து விதமான ஆயுதங்களையும் கையில வச்சுக்கிட்டு போராடும் போதே பரம்பு வீரர்களை பார்த்தா அவங்களுக்கு கொஞ்சம் பயம். ஆனா இப்போ ராத்திரி நேரம் ஆல்ரெடி பயத்துல ஓடி வராங்க. கையில 1-2 ஆயுதங்கள் மட்டும்தான் இருக்கும், கவசம் கூட இருக்காது. அவங்க நம்ம பரம்பு படம் முன்னாடி ஒண்ணுமே இல்ல. பின்னாடி துரத்துற அந்த பேராபத்துல இருந்து தப்பி பிழைப்பதற்காக வீரர்கள் பெருங்கூட்டம் ஓடி வந்துகிட்டு இருக்கு. அவங்களா ஓடி வந்து ஈட்டியில பாஞ்சு சாவது போலத்தான் கணக்கே இல்லாம இப்போ கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்நிலையில நின்ற நம்ம விண்டன் தாக்கவே இல்ல, ஆனா அழிக்க மட்டும் செய்யறான். எப்படி வெறும் ஈட்டியை மட்டும் அப்படியே இருட்டுல
குத்துற மாதிரி தூக்கி பிடிச்சிட்டு சாவானுங்க. ஆயிரக்கணக்கான தலைகள் அப்படியே உருண்டுகிட்டு இருக்கு. நம்ம விண்டனோட தலைமையில வந்தவங்க கிட்டத்தட்ட 6 இடத்துல தனித்தனியா நிக்கிறாங்க. வர வர வெட்டி சரிக்கிற அந்த வெறியோட நின்னவங்க அனலிக்கு பயந்து ஓடி வரவங்களை வெட்டி சாச்சுக்கிட்டு இருக்காங்க. காலையில விடிகிற வரைக்கும் கொத்து கொத்தா அவங்க ஈட்டியில வந்து சதக்குன்னு சொருகிக்கிட்டு செத்துக்கிட்டு இருக்கானுங்க. அதே சமயம் ஆல்ரெடி பாண்டிய வீரர்களும் சோழ வீரர்களுமே நம்ம பசங்களால இப்போ கொத்து கொத்தா செத்துக்கிட்டு இருக்கானுங்க. பூச்சியை வேற கொண்டுகிட்டு இருக்கு. ஆனா சேரனோட பாசறையில இன்னும் நம்ம பசங்க தாக்குதல் நடத்தலையே அப்படின்னு யோசிச்சா அந்த வேலைய உதிரனோட படைக்கு கொடுத்திருக்கிறாங்க. சுமார் 8000 வீரர்கள் சேர பாசறையில இருக்கிறாங்க. அந்த 8000 வீரர்கள் இருக்கக்கூடிய சேரர்களோட படைய உதிரனோட தலைமையிலான படை சுற்றி வளைச்சாச்சு. மழை கொட்டிக்கிட்டு இருக்கும் போது கூட கொம்பூதி முழக்கமிட சொல்கிறான் உதிரன். ஏன் அப்படின்னா தூங்கி கொண்டிருப்பவர்களை தாக்க கூடாது அப்படிங்கிறது இவங்களோட விதி. அதனால தாக்குதலுக்கு ஆயத்தமாக சொல்லி சங்கு ஊதி அழைப்பு விடுக்கிறான். அந்த நேரத்துல தாங்க மூஞ்சில இருந்து கிழக்கு திசையை நோக்கி மூவேந்தர்களும் ஓடி வந்துகிட்டு இருக்காங்க. மெய்க்காவல் படை வீரர்கள் கவனத்தோட அவங்களை கூட்டி வந்துகிட்டு இருக்காங்க. மழை வேற விடாம பெஞ்சுக்கிட்டு இருக்கு. மூவேந்தர்களையும் கூட்டி கொண்டு போற வேலை நம்ம மையூர் கிழவரோடது. அவர் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்கிறார். கருங்கை வானை இப்ப யோசிக்கிறான். என்னடா அது உருவங்குடி போனானே, இந்நேரம் அமைச்சர்களை கூட்டிட்டு வந்திருக்கணுமே, அவனும் வரல அமைச்சர்களும் வரலையே அப்படின்னு யோசிக்கிறான். ஏன் இன்னும் வரல அப்படின்னு நினைச்சபடியே குதிரையை ஓட்டிக்கிட்டு இருக்கான். யாரையாவது அனுப்பி என்ன ஏதுன்னு மேட்டர் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு அவனுக்கு தோணுது. வேகமா குதிரையை ஓட்டிட்டு போய் முன்னாடி போய்கிட்டு இருந்த நம்ம மையூர் கிழவங்கிட்ட வந்து உருமங்குடி இன்னும் வந்து சேரல, அமைச்சர்கள் என்ன ஆனார்களோ தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதுல தெரிஞ்சுக்கிற என்ன இருக்கு, அவ்வளவுதான், போனவனும் காலி, அங்க இருக்கிறவங்களும் காலி அப்படின்னு சொல்ல கருங்கைவானே அப்படியே அதிர்ந்து போறான். இங்கதான் நம்ம மையூர் கிழவர் சொல்றாரு, இவங்க 3 பேருக்கு நடுவுல ஒத்துமையே இல்ல, கொஞ்சமாவது புத்திசாலித்தனம் இருக்கா, அதுவும் இல்ல. ரொம்ப லேட்டா அமைச்சர்களை பத்தி யோசிச்சாங்க, விட்டு அமைச்சர்களோட உசுறு போயிருந்திருக்கும். பின்னாடியே ஒருத்தவன் அனுப்பி இப்போ அவனையும் காவு கொடுத்துட்டாங்க. போர்ல 2 வகை, ஒன்னு தாக்கணும், இல்ல தப்பிச்சு ஓடணும். நாம தாக்குற நிலைமையில இருந்து வெளியில வந்தாச்சு, தப்பிச்சு போறதுதான் இப்ப நம்மளோட முதல் நோக்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஏன் அப்படி விரக்தியா பேசுற, நம்பிக்கையில இருந்து பேசுற அப்படின்னு நம்ம கருங்கைவானம் கேட்டா, நாம அனுப்புன அந்த உருமங்குடி இந்நேரம் கொல்லப்பட்டிருந்தால் அடுத்த தாக்குதல் நம்ம நோக்கு வரும் அப்படின்னு சொல்ல, என்னையா சொல்ற அப்படின்னு பதறான். என்னோட கணக்குப்படி இந்நேரம் சோழப்படையும் பாண்டியப்படையும் பேரழிவை சந்தித்திருக்கணும். கொத்து கொத்தா அவங்க செத்துக்கிட்டு இருக்கணும். மிச்சம் இருக்கிறது சேரப்படை. அத சேர மன்னே தளபதி துடுமங்கிட்ட சொல்லி வீரர்களை வெளியேற்ற சொல்லி உத்தரவிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்ல, இல்லவே இல்ல, துடுமே நம்ம கூட தானே இருந்தான் அப்படின்னு நம்ம கருங்கைவானம் சொல்ல, மூஞ்சல்ல இருந்து நம்ம புறப்படும் போதே அவன் நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப், அவங்க வீரர்களை காப்பாத்துறதுக்காக அவன் போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. சரி, இந்த இருட்டுக்குள்ள எங்கேயோ கூட்டு போற, எங்கேயா கூட்டு போற அப்படின்னு கேட்டா, இந்த மலையில இந்த இருட்டுல உண்மையை சொல்ல போனா நான் எந்த பக்கம் போய்கிட்டு இருக்கேங்கிறது எனக்கே தெரியலப்பா. பரம்புல வாழக்கூடிய 14 குடிகளுமே கீழே இறங்கிட்டாங்க அப்படிங்கிற அந்த செய்தி கேட்ட பிறகு நாம எந்த திசையில் பயணப்படுவதுன்னு எனக்கே புலப்படல அப்படிங்கிறாரு இவரு. சரி, பாரி எந்த பக்கத்துல இறங்கி இருப்பான்னு ஏதாவது தெரியுமா அப்படின்னு கேட்டா, அதுவும் தெரிய வாய்ப்பு இல்லைங்கிறாரு இவரு. அப்படின்னா நம்ம என்னதாயா பண்றது அப்படின்னு கேட்டா, இப்ப இடிக்கிற அந்த இடியில மின்னலோட ஒளியில நாம எந்த பக்கத்துல ஓடிக்கிட்டு இருக்கோம், நம்ம கூட்டம் எந்த பக்கத்துல வந்துகிட்டு இருக்குங்கிறத அவங்க கவனிச்சிருப்பாங்க. அதனால நம்ம நோக்கி அவங்க விரைந்து வந்து கொண்டு இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாரு. சரி, நாம ஏதாவது ஒரு மறைவான இடத்துல தங்க முடியாதா அப்படின்னு கேட்டா, எப்படியாவது ராத்திரியை மட்டும் கழிச்சுட்டா காலையில நிலைமைய வேற விதத்தில் நம்ம எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறான். நானும் அதைத்தான் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு நம்ம மையூர் கிழவர். என்னோட அரண்மனைக்கு போலாம் அப்படின்னு பார்த்தா, காரமலைக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கிறதா என்னோட அரண்மனை. இந்நேரம் பரம்பு வீரர்கள் அங்க கூட இறங்கி இருப்பாங்க. அதனால நமக்கு இருக்கிறப்ப ஒரே வாய்ப்பு, எப்படியாவது ரொம்ப வேகமா இங்க இருந்து பயணப்பட்டு போய் காற்றாற்ற கடப்பதுதான் அப்படிங்கிறாரு. காற்றாற்றுல இப்போ ஒரு பெரிய வெள்ளமே ஓடிக்கிட்டு இருக்குமா, தண்ணி பெருக்கெடுத்து ஓடுமா. ஒரு மேலான பகுதியை தேர்ந்தெடுத்து அது வழியா நம்ம ஆத்த கடந்து அக்கறைக்கு போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சேஃப் அப்படிங்கிறார். ஏன் அதுக்கப்புறம் போட நம்ம சேஃபா அப்படின்னு எப்படி நீங்க அவ்வளவு ஆணித்தரமா சொல்றீங்கன்னு கேட்டா, மலை மக்கள் அச்சப்படுற ஒரே ஒண்ணு எதை பார்த்து அவங்க பயப்படுவாங்கன்னா தண்ணியை பார்த்து தானா. ஏன்னா மலை மக்கள்ல பெரும்பான்மையானவர்களுக்கு நீச்சலே தெரியாதான். நீரை பார்த்தாலே, தண்ணியை பார்த்தாலே கொஞ்சம் தள்ளி நிப்பாங்களாம். அதனால கண்டிப்பா ராத்திரி நேரத்துல தண்ணிக்குள்ள அவங்க இறங்க மாட்டாங்கன்னு நம்பிக்கையோட சொல்றாரு இந்த கிழவன். அந்த பக்கத்துல சேரனோட பாசறையின் மீது உதிரனோட தாக்குதல் தொடங்குதுங்க. கொம்போசைய ஊதி வீரர்களுக்கு நாங்க வந்துட்டோம், வாங்கடா சண்டை போடுங்கடா அப்படின்னு அழைப்பு விடுக்கிறார் நமது உதிரன். அதே சமயம் தான் சேரப்படையோட தளபதி துடுமுனு அங்க வந்து சேர்றான். சேரப்படை வீரர்களை சேஃபா அங்க இருந்து வெளியில கொண்டு போற அந்த சேர மன்னனோட உத்தரவை இங்க சொல்ல, அதே சமயம் தான் நம்ம ஆட்கள் போருக்கு வாங்கடா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இந்நேரமா பார்த்து பாசறையை விட்டு வெளியேறுங்கன்னு உத்தரவிட்டால் நிலைமை ரொம்ப விரோதமா போயிடும், பயந்து ஓடுற மாதிரி போயிடும், அலறி அடிச்சுக்கிட்டு ஓட வேண்டி இருக்கும். சோ என்ன பிளான் பண்றானா, ஒரு பக்கம் எதிரிகளை தடுக்க எதிரிகளோட தாக்குதல் நடத்த முயற்சி பண்ணுவோம், இன்னொரு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியேறி கொண்டு
இருப்போம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஆனா அதை செய்யறதா இருந்தா கம்யூனிகேஷன் முக்கியம், எல்லாருக்கும் இந்த மெசேஜ் கன்வே ஆகணும். நிறைய பேர் இங்க தூக்கிக்கிட்டு இருக்காங்க, மலையில வேற எப்படி மெசேஜ் கன்வே பண்றதுன்னு தெரியாது, அதுவும் தப்பா போயிடுவேன்னு யோசிக்கிறான். அதனால வேற வழி இல்ல, பேசாம விடிகிற வரை பரம்பு வீரர்களோட நம்ம சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம், காலையில விடிஞ்ச பிறகு பாசறையை விட்டு வெளியேறுவோம் அப்படிங்கிறாரு இந்த பாசறையோட தளபதி. நிறைய வீரர்கள் கூடாரத்தை விட்டுட்டு வெளியில வந்ததும் பரம்பு வீரர்கள் தாக்குதல் நடத்த தொடங்கிட்டாங்க. இந்த பாசறை தளபதிக்கு இங்க இருக்கிற இந்த பாசறை ஆபத்து மட்டும்தான் தெரியும், ஆனா துடுமனுக்கோ மொத்த சிக்கலும் தெரியும். வேந்தர்களே மூஞ்சில விட்டு வெளியேறி ஓடிக்கிட்டு இருக்காங்க, பாண்டிய படையும் சோழ படையும் பேரழிவை நேரம் சந்திச்சிருக்கும். இந்த நிலைமையில நாம இங்க இருந்தா சேரர் படையும் அழிவை சந்திக்க வேண்டியதுதான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனால சில பேரை பலி கொடுத்துட்டு நாம இந்த இடத்தை விட்டுட்டு வெளியில போறதுதான் ஒரு நல்ல யோசனையா அவருக்கு படுது. அதனால பாசறையை விட்டுட்டு வெளியேறதுதான் மன்னரோட உத்தரவு, வெளியேறுங்க அப்படின்னு சத்தம் போட்டு சொல்றாங்க. பாசறை தளபதியால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை, தொடர்ந்து வாதிடுறான். ஆனா நிலைமை கையமீறி போய்கிட்டு இருக்கிறத அந்த பாசற தளபதியும் உணர்ந்து கொள்கிறான். சரி, நான் மேற்கு பகுதியில் நின்று எதிரிகளை தாக்கும் அந்த படைக்கு தலைமை ஏற்கிறேன், நீங்கள் வெளியேறும் படையை கவனத்தோடு கொண்டு செல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிட்டு போறாங்க. தன்னோட பாசறை வீரர்களை காக்கிறதுக்காக அவன் இறுதி வரை எடுத்துக்கொள்ள போகக்கூடிய அந்த முயற்சியை பார்த்து துடும்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாங்க. பரவாயில்லையடா, இந்த மாதிரி ஒரு ஆளு நம்ம படையில இருக்கானா அப்படின்னு நினைக்கிறான். சோ முடிவு பண்ணிட்டாங்க, பாசறை தளபதி இங்க இருக்கிற வீரர்களை பாதுகாப்பா பின்னாடி கூட்டிட்டு போக போறாரு. பாசறை தளபதி என்னதான் படையோட சேர்ந்து சண்டை போட்டாலும் எதிரிகளை சமாளிக்க முடியல. ஏன்னா பரம்பு வீரர்கள் இருட்டுல எந்த இடத்துல இருந்து அம்பு எறிறாங்கிறதே அவருக்கு தெரியல. இருட்டுல எல்லா பக்கத்துல இருந்து அம்பு மலை பொழிஞ்சுகிட்டு இருக்கு. அந்த மலைக்கு நடுவுல மலை பொழிகிற மாதிரி அம்பு மலையும் பொழிஞ்சுகிட்டு இருக்கு. தாக்குதலை சமாளிக்க முடியாம நிறைய பேரு பின்னாடி வழியா வெளியேற தொடங்குகிறார்கள். ஆனா நம்ம உதிரை எவ்வளவு ஷார்ப்பான ஆளுன்னு பாருங்க. இவரோட திட்டமே என்ன தெரியுமா, மேற்கு பக்கத்துல சில பேரை நிப்பாட்டி அங்கே இங்கேயும் அம்பு விட்டாலே பசங்க பயந்துருவானுங்க, பயந்து கிழக்கு திசையில அவங்க தெரிச்சு ஓடுவாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால கிழக்கு திசையில பொருத்தமான ஒரு 3 இடத்துல 3 குளத்தை நிறுத்தி வச்சிருக்கிறான் குதிரை. அங்க இருக்கிற புளிய மரம், வாக மரம்னு எல்லா மரங்கள் மேலையும் முண்டுகள் மேலையும் நம்ம வீரர்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க. இது தெரியாத சேரர் படை வீரர்கள் அப்படியே வர தொடங்கிய சமயம் மரத்துல மறைஞ்சிருந்த நம்ம பசங்க தாக்குதல் நடத்த தொடங்குறாங்க. வாளும் ஈட்டியும் சவள குந்தமும் பெருங்குந்தமும் இடைவிடாது குத்தி தீர்க்க சதக்க சதக்க சதகன்னு நிறைய பாடி அங்க செதறிக்கிட்டு இருக்கு. சேரனால அழித்து ஒழிக்கப்பட்ட அந்த 3 குளம் தான் இப்போ மரத்து மேல இருந்துகிட்டு இந்த பேரழிவை சேரர்களுக்கே உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதே சமயம் இவங்களை கூட்டிட்டு வர நம்ம தளபதி துடும்பே இருக்கான் இல்லையா, அவனுக்கு இப்ப சந்தேகம், எதிரிகளோட பொறியில மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு துடிச்சு போறான். பாசறை தளபதி சொன்ன அந்த எச்சரிக்கை சரியாகி விட்டதே, தாக்குதல் நடத்துற மாதிரி நடத்திட்டு இந்த பக்கத்துல வரலாம்னு நினைச்சோம், ஆனா இங்கேயும் நம்மள போறதுக்காக ஆட்கள் நிக்கிறானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு பதறான். இருட்டுல அவனால எதுவும் செய்ய முடியலங்க. ஆனா சாகரவங்களோட அந்த மூச்சிறைப்பு, அவங்களோட அந்த அலறல் சத்தம் மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு மின்னல் பயங்கரமான வெளிச்சத்தோட இடிக்குது. அந்த வெளிச்சத்துல ரொம்ப தூரத்துல நின்னுகிட்டு இருக்கிற உதிரை துடுமனை கரெக்டா பாத்துறான். சேர தளபதி துடுமன நம்ம பய உதிரன் பாத்துறான். தட்டியங்காட்டு போர் தொடங்கியதுல இருந்து மூவேந்தர்களோட விற்பனை தளபதியா இருந்தவன் இந்த துடுமன் தான். அதனால அவனோட முகம் ரொம்ப ஆழமா நம்ம வயலுக்கு பதிஞ்சிருந்தது. உடனே கையில வால் எடுத்துக்கிட்டு படு வேகமா வராருங்க உதிரை. உதிரை வரத பார்த்துட்டு இவனும் கையில வேல் எடுத்து பாயறான் துடும்பன். நம்ம பய உதிரனுக்கும் எதிரி பய துடுமனுக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய சண்டை. 2 வாளும் முழு திறனோட நங்குன்னு குத்துதுங்க. அந்த எக்ஸ் மாதிரி வாளோட வாளு வெட்டிக்குதுங்க. முதல் வெட்டு தான் வாளோட வாளா, அடுத்த வெட்டு போது மின்னலோட வெளிச்சம் மறைஞ்சிருது. அந்த இருட்டுக்குள்ளேயும் இவன் இங்கதான் நிப்பான் அப்படிங்கறத ரொம்ப கச்சிதமா உணர்ந்த நம்ம உதிரனோட வாளு அடுத்து இறக்குனது எதிரி தளபதியோட தலையிலங்க. தலை அப்படியே சீவி துண்டா போய் விழுகுது. இந்த ருத்ர தாண்டவம் முடிஞ்சு பொழுது விடியுதுங்க. களத்துல இறங்கி ராத்திரியோட ராத்திரியா சண்டை போட்டுக்கிட்டு இருந்த அந்த 14 குலத்துல நம்ம திரையர்களோட குலமும் ஒண்ணு. மொத்தமா எல்லா பேரையும் களத்துல இறக்கும் போது ஆயுதங்கள் அவங்களுக்கு போதுமான அளவு இல்ல. அந்த சமயத்துல திரையர்கள் என்ன தெரியுமா சொன்னாங்க, போர்ல எங்களை இறக்கி விட்டதே போதும், வெறும் கையாலேயே அவங்கள கொல்றேன் அப்படின்னு போனாங்களா. அவங்கள தடுத்து நிப்பாட்டி ஆளுக்கு ஒரு கேடயமும் ஒரு வாளையும் கொடுத்து அனுப்பிச்சாங்க நம்ம பசங்க. அதை தவிர அந்த 14 குலத்துல ஒரு 6 குலத்தை சேர்ந்தவங்க தட்டியங்காட்டு பக்கமும் நம்ம மயூர் கிழவனோட வெங்கல் நாட்டு பக்கமும் மலையில இருந்து இறங்கி இருக்காங்க. வேந்தர் படை வீரர்கள் நிலப்பகுதியில எங்க குறுக்க வந்தாலும் வெட்டி வீசணுங்கிறதா அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அவங்க கையில பெருசா ஆயுதங்கள் இல்ல, அதனால காட்டுல கிடைக்கக்கூடிய எல்லாத்தையுமே ஆயுதமா பயன்படுத்தலாம்னு அவங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட்டது. போர்ல ஒரு 4 குலத்தை மட்டும், எப்படி ஒரு 4 குலத்தை மட்டும் பாரி கீழே இறக்கவே இல்ல. அதுல ஒரு குலம் தான் அரிமான் குலம். அவங்களும் நாங்களும் போர்ல பங்கெடுப்போம் இறங்குவோம்னாங்க. ஆனா பாரி ரொம்ப உறுதியா மறுத்து விட்டார். காரணம் என்னன்னா, இவங்க குலத்துல இருக்கக்கூடிய எண்ணிக்கை கம்மி. இதுல இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச பேரு செத்துட்டாங்கன்னா அந்த குலமே அழிஞ்சிடும், அது கூடாதுன்னு ரொம்ப கட்டன் ரைட்டா சொல்லிடுறாரு. அப்ப இந்த போர்ல எங்களுக்கு எந்த பங்களிப்பும் இல்லையா அப்படின்னு அரிமான் குல தலைவன் கேட்பான். ஏன் இல்ல, உங்களுக்காகவே தான் அந்த வேலை,
குகைக்குள்ள பதுங்கி இருக்கிற அந்த அனலிகளை கொண்டு வந்து கொடுங்க, அதுக ஏற்படுத்தக்கூடிய அந்த சேதாரம் எல்லாம் உங்க தரப்பு கணக்கு தான் அப்படின்னு ஒரு அட்வைஸ போட்டு அவங்க மூலமா தான் அனலிகளை எடுத்துட்டு வர வச்சிருப்பாப்ல நம்ம பாரி. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இன்னொரு வேலையும் உண்டு. அனலிகளை கொண்டு வந்து கொடுக்கறது மட்டும் இல்லாம நான் காலத்துல கீழே இறங்க போறேன். நான் போன பிறகு என்னோட தோழர் புலவர் கபிலர் இங்க இருக்கிறாரு, அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது உங்க பொறுப்பு அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் பாரி அங்க இருந்து கீழே இறங்கிருக்காருங்க. குகையை விட்டு கீழே இறங்கிய வேகத்துல பாரியோட சேர்ந்து ஒரு சின்ன படையும் ஜாயின் ஆயிக்குது. பாரிக்கான 6 வகை ஆயுதங்களையும் அந்த படை வீரர்கள் கையிலேயே வச்சிருக்காங்க. அந்த ராத்திரி நேரத்திலையும் ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கக்கூடிய அந்த தாக்குதல் சேதாரம் எல்லாத்தையுமே நம்ம தவளைய கும்பிடுற கூவல் குடியினரோட அந்த ஒளிச்சத்தத்துல இவங்களால உணர முடிஞ்சது. அதே மாதிரி அந்த பக்கத்துல மூவேந்தர்கள் தப்பி ஓடிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக தளபதி முடியன் படுவேகமா பின்னாடி போய்கிட்டு இருந்தாரு. அப்படி போற முடியனை தடுப்பதற்காகவே நம்ம பாரி அங்க வந்து சேர்ந்திருக்கிறார். முடியனை தடுத்து நிறுத்துறார் பாரி. நீலனை எந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த மேட்டரை முதல்ல கண்டுபிடி, அதன் பிறகு மூவேந்தர்களை நாம தாக்கி அழிப்போம் அப்படிங்கிறார். பாரியோட சொல்ல ஏற்க முடியாம திணறுது முடியனோட மனம். ஆனாலும் நீலனை குறித்த அந்த சிந்தனை மனசை மாத்துதுங்க. மழை கொற்ற இந்த ராத்திரியில நீலனை எங்க போய் தேடுறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காரு முடியன். இப்போ தப்புன்னு நம்ம வேட்டூர் பழையனோட நினைவு அவனுக்கு ஞாபகம் வருதுங்க. அந்த கிழவை மட்டும் இந்நேரம் இங்க இருந்திருந்தா இந்த மண்ணோட ஒவ்வொரு அசைவையும் வச்சு என்ன நடந்திருக்குன்னு புட்டு புட்டு வச்சிருவாரே. மையூர் கிழவனை பத்தியும் வெங்கல் நாட்டை பத்தியும் அவருக்கு தெரிந்த அளவு வேற யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அவருக்கு அடுத்து இந்த நிலத்தை எல்லாம் நல்லா தெரிஞ்சவை யாருன்னா நம்ம நீல மட்டும்தான். அவனும் இப்ப இல்லையே, என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் அந்த 6 ஊர்க்காரங்களோட நினைவு வந்ததுங்க. உடனே சில வீரர்களை கூட்டிக்கிட்டு போருக்கு நாங்க வரமாட்டோம் அப்படின்னு சொன்ன அந்த 6 ஊர்க்காரங்களையும் போய் பாக்குறான். இப்ப நம்ம பாரிதாங்க முடியங்கிட்ட இருந்த ஒரு பெரும்பகுதி வீரர்களை கூட்டிக்கிட்டு மூவேந்தர்களை பின்தொடர்ந்து போய்கிட்டு இருக்காரு. அந்த பக்கம் கருங்கைவாணனும் மயிர் கிழவரும் எந்த திசையில போறவங்க கூட தெரியாம போய்கிட்டு இருக்கும் போதுதான் அங்க வெட்டின ஒரு மின்னல் வெட்டுல அந்த வெளிச்சத்துல பின்னாடி நம்மள துரத்தி வந்துகிட்டு இருக்கிறது பாரி அப்படின்னு தெரிய வந்தது. நம்ம பாரி நினைச்சா கூட வர அந்த வீரர்களுக்கு சின்னதா ஒரு உத்தரவு கொடுத்தாலே போதும், அடுத்த மின்னலோட ஒளிச்சம் அந்த ஒளி வெளிச்சம் பாயறதுக்குள்ள முன்னாடி போற எல்லாரையுமே வெட்டி வீசிடுவாங்க பசங்க. ஆனா நீலனோட நிலைமை என்ன, நீலனை பத்திய உறுதியான செய்தி வர இவங்களை எதுவும் செய்ய கூடாதுங்கிறதுனால அவரே அவரோட கையை கட்டுப்பட்ட மாதிரி ஒரு கட்டுப்பாட்டோட நடந்துகிட்டு இருக்கார். பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. அப்பதாங்க இதுவரை இந்த வரலாற்றில் நடக்காத ஒரு மேட்டர் நடக்குது. பாரி உட்பட பரம்பு வீரர்கள் எல்லா பேருமே பரம்போட எல்லையை விட்டு அவங்களை தாக்குறதுக்காக வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். புதிய நிலத்துல கை கெட்டிய அந்த எதிரியை விட்டு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கேப்ப விட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கு நம்ம பாரியோட படை. மழை இப்போ சுத்தமா நின்றுச்சுங்க. லைட்டா வெளிச்சம் வர ஆரம்பிக்குது. இப்படியே ஃபாலோ பண்ணி வந்த நம்ம பாரிக்கு இப்ப பிரச்சனை என்னன்னா, நடுவுல அந்த காட்டாறு ஓடிக்கிட்டு இருக்கு. எதிரிங்க அந்த ஆத்த கடந்து அக்கறையில ஏறிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்த நம்ம பாரிக்கு அதிர்ச்சி. இந்த இடத்துல இப்படி ஒரு ஆறு ஓடுறது நம்ம பாரிக்கு தெரியாதுங்க. பாரி இடைவெளி விட்டு கொஞ்சம் பின்னாடி ஃபாலோ பண்ணது எதிரிகளுக்கு ரொம்ப வாய்ப்பா போயிடுச்சு. அக்கறையில முழுசா அவங்க கடந்துட்டானுங்க. அதே சமயம் நம்ம முடியணும் அங்க வந்து சேர்றான். அந்த 6 ஊர்ல இருந்தவங்க கிட்ட விசாரிச்சதுல நேத்து ராத்திரியே மழை பெய்யறதுக்கு முன்னாடியே இங்க இருந்த யானைகளை தூரத்துல இருக்கிற ஒரு கோட்டையோட காவலுக்காக அனுப்பினதா அந்த உத்தரவு செய்தியை பத்தி விளக்குறான். அப்போ கண்டிப்பா அந்த கோட்டைக்குள்ளதான் நீலனை வச்சிருப்பாங்க அப்படிங்கறது இவங்களுக்கு இப்போ தெளிவா புரிஞ்சு போச்சு. அடுத்து என்ன பண்ணலாம், காட்டாற்றை எப்படி கடக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம முடியன் சொல்றான், தந்தமுத்துக்காரங்களுக்கு செய்தி அனுப்பி விட்டேன், இன்னும் சற்று நேரத்தில் அவர்கள் வந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்ல சரியான முடிவுங்கிறாரு நம்ம பாரி. எதிரிகள் ஆத்த கடந்து போயிட்டாங்க அப்படிங்கிறது முடியனுக்கு ஷாக்கு தான். இருந்தாலும் பாரி என்ன சொல்ல போறாரு அப்படிங்கறதுக்காக அடுத்த உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணலான்ற கேட்க கொஞ்சம் பொழுது நல்லா விடியட்டுங்கிறாரு பாரி. அந்த பக்கம் சேர சோழ பாண்டிய பாசறையில இருந்து அனலிகளோட தாக்குதல்ல இருந்து தப்பி பிழைச்சவர்களை விண்டேன் உதிரன் ஆகியோரோட தலைமையில பயங்கர தாக்குதல் தொடுத்து கொண்டுகிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் தப்பி பிழைச்சவங்க நிலமங்கு அங்கேயும் இங்கேயும் சுத்தி திரிய பரம்போட இதர குலங்கள் அங்கங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட மாட்டி சின்னாபின்னமாக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்தும் தப்பிச்ச ஒரு சில பேர் மட்டும்தான் இப்போ அந்த ஆத்த கடந்து அக்கறைக்கு ஏறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா மழை நின்னதுக்கு அப்புறம் மலையோட ஓசை நின்னு போச்சு. ஆனா கையி காலு வெட்டப்பட்டு அங்கங்க கிடக்கிற மூவேந்தர்களோட படையோட அலறல் சத்தம் மட்டும் நிக்கவே இல்லை. ஆயிரக்கணக்கான வீரர்கள் மூவேந்தரோட சார்பில் கொல்லப்பட்டாச்சு. சில 1000 வீரர்கள் மட்டும்தான் தப்பி பிழைச்சு ஆத்த கடந்து அக்கறைக்கு வந்து சேர்றாங்க. பரம்பு வீரர்கள் ஆத்த கடக்காம நின்னது அவங்களுக்கு கொஞ்சம் நம்பிக்கையை ஊட்டுற மாதிரி இருக்கு. மலை மக்கள் ஆத்துல கால் வைக்க பயப்படுவாங்க அப்படின்னு நம்ம மையூர் கிழவன் சொன்னா இல்லையா, அது நம்ம கருங்கைவாணனுக்கு நினைவுக்கு வர பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி நம்ம மையூர் கிழவரை பாராட்டவே செய்யறான். இப்போ ஆத்த கடந்து அந்த பக்கத்துல நிக்கிற இந்த படையோட எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு தெரியுமா,
வெறும் 8000 தான். ஆனா இங்க போதெடுத்து வரும்போது அவங்க படையோட எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 1,40,000 பேர். அப்ப என்ன அர்த்தம்? 1,32,000 பேருக்கு மேல செத்து போயிட்டாங்கன்னு அர்த்தம். இருந்தாலும் மையூர் கிழவனும் கருங்கைவாணனும் கொஞ்சம் நம்பிக்கையோட இருக்காங்க. எதிரிகள் ஆத்த கடக்க முடியாம நிக்கிறாங்க பாத்தீங்களா, அது அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்டல. அவங்களோட எண்ணிக்கை எண்ணி பார்த்தா சில 100 பேர் தான் பாரி கூட நிக்கிறாங்க. அதுவே அவங்களுக்கு நம்பிக்கை ஊட்ட வகையில இருக்கு. நாம நல்ல மேடான பகுதியில இருக்கோம், அவங்க ஆத்த கடந்து வர முயற்சி பண்ணும்போது ஈஸியா அவங்கள கொண்டு போட்டுடலாம் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. எப்படி இருந்தாலும் நீலனை காப்பாத்துறதுக்காக கண்டிப்பா அவங்க ஆத்த கடக்க முயற்சி பண்ணுவானுங்க. அது நமக்கு அவங்கள முழு முற்றாக அளிக்கும் வாய்ப்பை நமக்கு வழங்கும். இதை தவறவிடக் கூடாது அப்படின்னு குலசேகர பாண்டியனும் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். தனது படையை ஒழுங்குபடுத்திக்கிட்டு இருக்கான். முதன்முறையாக பரம்பு படை இப்போ பள்ளமான பகுதியில இருக்காங்க. மூவேந்தர்களோட படை கொஞ்சம் மேடான பகுதியில. மேடான பகுதியில இருந்து கீழே பார்க்கும்போது பரம்பு படை எவ்வளவு சின்னதுங்கிறது வேந்தர் படைக்கு இப்பதாங்க தெரிய வருது. எண்ணிக்கை கம்மியா இருக்கிறதுனால நேத்து நடந்த அந்த கோர தாண்டவத்துல நிறைய பேரை இழந்துட்டதுனால பழி வாங்குற அந்த உணர்வுனால இப்போ அவங்க எல்லாம் ஒரு மாதிரி இருக்கானுங்க, மூர்க்கத்தனமா இருக்கானுங்க. நிலத்துல அங்கே இருந்த பரம்பு வீரர்கள் எல்லா பேரும் இப்போ ஆத்தங்கரையில ஒண்ணு சேர்றாங்க. ராத்திரி வேட்டை முடிஞ்சிருச்சு. அடுத்து பகலோட பாய்ச்சலுக்காக பாரியோட உத்தரவுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீளமான ஈட்டிகளை எடுத்து வீசுங்க அப்படிங்கிறாரு நம்ம பாரி. பாரி சொல்லி முடிக்கும் போது பரம்பு வீரர்களோட சைடுல இருக்கிற அந்த ஈட்டிகள் எல்லாம் ஆத்து நீருக்குள்ள எதிர்கர வர சர சர சரன்னு குத்தி நிக்குது. வேற வேற இடத்துல 3 வரிசையா போதிய இடைவெளி விட்டு ஈட்டிகள் எரியப்பட்டன. ஈட்டிகள் குத்தி நிக்கிற அந்த நிலைமைய வச்சு ஈட்டிகளோட உயரத்தை வச்சு நீரோட ஆழத்தை கணிக்கிறாரு நம்ம பாரி. எந்த இடத்துல ஆழம் இல்ல ஆழம் இருக்கு அப்படிங்கறத ஈட்டி எரிஜியை கண்டுபிடிச்சாச்சு. ஈட்டியை இழுத்துட்டு போற அந்த நீரோட வேகத்தை வச்சு நீரோட வேகத்தையும் அளந்தாச்சு. அடுத்து உள்ள இறங்கும்படி பாரி உத்தரவிடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து ஆத்துக்கு பக்கத்துல போய் நிக்கிறான் உதிரை. ஆனா பாரி உள்ள இறக்குறதுக்கு ஆயத்தமாகவே இல்ல. ஈஸியா அக்கறைக்கு கடந்து போயிடலாம். ஆனா எதிரிக மேட்டின் பகுதியில இருக்காங்க. உயரத்துல இருந்து தாக்குறது அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பா போயிடும். இழப்பு கண்டிப்பா பரம்பு பக்கம் தான் இருக்கும். அதனால மாத்து வழியை கண்டுபிடிச்சாங்கன்னு யோசிக்கிறாரு. ஆனா அடுத்த நொடி நேரம் அதிகமானா நீலனை மீட்கக்கூடிய அந்த வாய்ப்பும் குறைஞ்சு போயிடும். வீரர்கள் எல்லா பேரும் பாரி களத்துல இறங்கிட்டாரு, கண்டிப்பா நீலனை மீட்டே தீருவாங்க அப்படின்னு அந்த நம்பிக்கையோட வேற நிக்கிறாங்க. அவங்களுக்கு எதிரில ஓடுற இந்த ஆரோ இல்ல உயர்ந்து நிற்கக்கூடிய அந்த மேடோ ஒரு பொருட்டாகவே இல்லங்க. பாரி கூட நிக்கிறாயா பாத்துக்கலாயா அப்படின்னு நிக்கிறாங்க. ஆனா வீரர்களை பலி கொடுத்து வெற்றி பெற கூடாது அப்படிங்கிற எண்ணமும் நம்ம பாரி கிட்ட இருக்கு. அதே சமயம் இவங்க எதிர்பார்த்த மாதிரியே தந்தமுத்துக்காரங்க ஒரு 4 யானையோட ஆத்தங்கரைக்கு வந்து சேர்றாங்க. ஆத்துக்குள்ள இறங்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஓசை எழுப்பி பர்மிஷன் கேக்குறாங்க. அதுக்கு நம்ம பாரி தாராளமா ஆத்துக்குள்ள இறங்கலாம், ஆனா அக்கறையில ஏறக்கூடாது அப்படின்னு நம்ம பாரி பதில் சொல்றாரு. அதுவும் குறிப்போசையின் மூலமா அவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஆனா அதே சமயம் இந்த சம்பவம் எல்லாம் நடக்கிற இந்த இடத்துல இருந்து சில கிலோமீட்டர் தூரத்துல நம்ம திரையர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க களத்துல இறங்கிட்டாங்க, அக்கறைய கடந்துட்டாங்க. ஆஹா, இதுக்கப்புறம் நம்ம பொறுமையா இருந்தா திரையர்களை நம்ம இழந்துடுவோம், களத்துல இறங்குங்க அப்படின்னு பாரியும் சொல்லிடுறாருங்க. ஆத்த கடந்து மேல ஏறும்போது நம்மில் சில பேர் சாகக்கூடும், ஆனால் எதிரிகளால் வலுவான தாக்குதலை நடத்திவிட முடியாது. நம்முடைய வேகத்துக்கு அவர்களால் ஈடுகொடுக்க முடியாது. எனவே ஆற்றை கடக்க உத்தரவிடுகிறேன் அப்படிங்கிறார். அதே சமயம் மேல கருங்கைவாணனும் திரையர்கள் கூட்டம் ஒரு பக்கத்துல கரையை கடக்கிறத பார்த்துட்டு அவங்கள போட்டு தள்ளுறதுக்காக 100கணக்கான வீரர்களோட புறப்பட்டு போறான். ஆனா கடைசி நேரத்துல நம்ம பாரி ஒண்ணு பாக்குறாருங்க. ஆத்தோட நீரோட வேகம் ஒரு மாதிரியா மாறுது. கரையோரத்துல நீரோட எதிர் திசையில சிற்றலைகள் எழும்புறத கவனிக்கிறாரு. இது என்ன அப்படின்னு அவர் கவனிக்கும் போதுதான் இது காத்துல காற்றி அப்படிங்கறத அவர் உணர்றாரு. இந்நேரம் நம்ம பசங்க யாராவது கண்டிப்பா குளவந்தட்டுல இருப்பாங்க. அவங்க இந்த காற்றியை பயன்படுத்தி தாக்குதல் நடத்துவாங்க அப்படின்னு யோசிச்ச சமயம் கன நேரத்துல தலைக்கு மேல எண்ணிப்பா அளவு சுருளும்புகள் பறந்து வந்து கொண்டிருக்கின்றன. கரெக்டா வர்றது எல்லாமே எதிர் திசையில அந்த மேட்டு பகுதியில இருக்கிறாங்க பாத்தீங்களா, அந்த வேந்தர் படை மீது கவனி அமைக்கிற நேரத்துல 100கணக்கான சுருளும்புகள் வந்து குத்தி கிழிக்க ஆரம்பிக்கிறங்க. பாரியே அதிர்ந்து திரும்பி பாக்குறான். ரொம்ப தூரத்துல ரொம்ப சின்னதா தெரியுது நம்ம பாரி நின்னு அந்த குளவந்திட்டு. நம்ம இகிலி கிழவன் தான் உச்சியில நின்னு சிரிப்பது போல இவரோட மனக்கண்ணுக்கு தெரியுது. எப்படி இவ்வளவு தொலைவிலையும் ரொம்ப ஷார்ப்பா நம்ம பசங்களால அம்பு விட முடியுது அப்படின்னு நம்ம முடியனே கேக்குறான். அதுக்கு காரணம் இந்த இகிலி கிழவனோட கூட்டம் தான். காற்றியை பயன்படுத்தி எவ்வளவு அருமையாக அம்பு விட முடியும் அப்படிங்கறத அவங்க கிட்டதான் அந்த கலையை கத்துக்கணும். ரொம்ப ஷார்ப்பா அம்பு விட கொத்து கொத்தா எதிரி வீரர்கள் மேட்டுல இருக்கிற அந்த வீரர்கள் சாகுறாங்க. இப்பதாங்க நம்ம பாரி உரத்த குரல்ல கத்துறான், ஆத்த கடங்க அப்படின்னு உத்தரவுறாரு சத்தமா. இந்த சொல்லுக்காகவே காத்திருந்த பரம்பு படை அந்த காற்றாட்டுக்குள்ள பாய்ந்து இறங்குது. வேந்தர் படையினர் சுருளம்புகளால தாக்கப்பட்டு ஓடுறா அப்படின்னு அந்த மேட்டுல இருந்து இன்னும் பின்னோக்கி ஓட தொடங்கிய சமயம் நம்ம பரம்பு பட ஆத்த கடந்து கொண்டிருக்கிறது. இடது முனையில 4 யானைகளின் மீது அமர்ந்தபடி தந்தமுத்துக்காரர்கள் வேற அக்கறையில ஏறாங்க. அடுத்து என்ன ஆகும் மீதிய நடு தண்ணிக்குள்ளதான் போற நடக்கும் போல இருக்கு, ஆரம்பிக்கும் போல இருக்கு. நாளைக்கு கிளைமேக்ஸ்
சூப்பராக இருந்தது. அது வந்து இவர் சிம்பிளாக சொல்லிட்டு போயிட்டாரு. பட் அது வந்து ஒரு எபிக் மூமெண்ட். எதிரிங்க அங்கே காற்றை கடந்துட்டு இவங்களால கடக்க முடியாது, அப்படியே கடந்து வந்தாலும் நம்ம தாக்கலாம்னு மேட்டில் ரெடியாக இருப்பாங்க. பாரி கூட நிற்கிறான்டா அப்படிங்கிற தைரியத்தில் ஒரு படையே நிற்கிது. பாரி டிசிஷன் மேக்கர். தண்ணியில் இறங்குறதா, இறங்கி ஏறும்போது நம்மள சில பேர் சாகுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு பார்க்கும்போது காட்ரி இங்கே இருந்துக்கிட்டு யோசிக்கிறார். அப்போ நம்ம யோசிப்போம், அவருக்கு இப்போ மெசேஜ் மட்டும் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு இது இருந்தால் இந்நேரத்துக்கு அவங்கள தடுத்துட்டு இவர் கடந்துருவார்ரா. இவர் நினைக்கிறாரு, இந்த காற்றை பயன்படுத்தி நம்ம பசங்க அம்பு எரிஞ்சா நினைக்கும் போது அவருடைய மேலே பார்க்குறாரு, அங்கேருந்து வருது. அப்படியே திரும்பி பார்ப்பாரு, கண்ணுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் அது நம்ம பசங்களோட வேலைடா அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஃப்ரேம், அந்த விஷுவல் இருக்கும்ல, சும்மா அப்படி இருக்கும். அது பாறைக்கு மேலால் ஆற்ற கடந்து அந்த ஊடு போய் அவங்கள குத்துது. அந்த நேரத்தில் ஆர்டர் போடுறாரு, ஆற்றை கடங்கள். அப்பா, இது வந்து சினிமாவில் ஒரு பெரிய மியூசிக்கு மத்தியில், ஒரு மாசான மியூசிக்கு மத்தியில் அந்த சீன், அந்த பெரிய ஸ்க்ரீனில் பாறைக்கு மேலே அந்த சக் 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 அந்த அம்பு போய் குத்துறதை பார்க்கும்போது எப்பிக், செம்மையாக இருக்கும். கேட்கவே யோசிச்சு பார்க்கவே ஆஹா அப்படி இருக்கு. இப்ப பாரி இறங்கிட்டு இருக்கிற மிச்ச பச்சம் பேரையும் வெட்டி சாச்சிடுவார் போல. என்னன்னு தெரியல. நாளைக்கு எல்லாத்துக்கும் முடிவு தெரிஞ்சிடும். இனி வந்து நாளைக்கு என்ன நடக்கும், பாரி தான் வின் பண்ணுவார். அதான் நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும்னு வெயிட் பண்ண தேவையில்ல. நாளையோட டன். அவர் அந்த யோசிச்சு இறங்குறதுனால தான் அவருக்கு பாதுகாப்பு கூட. அதுதான். இப்போ கிளைமேக்ஸுக்கு வந்துட்டோம். நீலன் எப்படியாவது காப்பாற்றிருங்க. நாளைக்கு வந்து சந்திக்கிறோம். டேக் கேர்.